சொல்றேன். டெல்லி அணியில் யார் யார் இருக்கா? மோடி, மோடியோடைய நம்பர் 1 அடிமை. நீங்கெல்லாம் முரட்டு பக்தர்கள் பார்த்துருப்பீங்கம்மா, முரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கேயாவது முரட்டு அடிமை பார்த்துருக்கீங்களா? இந்தியாவிலே இன்னைக்கு நம்பர் 1 மோடியோட முரட்டு அடிமை யார் தெரியுமா? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அவர் சமீப காலமாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு, உதயநிதி என்னை பற்றி ரொம்ப தப்பாக பேசுகிறாரு. நான் எதுவும் தப்பாலாம் பேசலாமா? நான் இப்போ சொல்கிறேம்மா, அதிமுகவுடைய நிரந்தர பொதுச் செயலாளராக அவர் தான் இருக்கணும். அதுதான் நமக்கு சுலபம். அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? உதயநிதிக்கு என்ன அனுபவம் இருக்குது? எனக்கு அனுபவம் கிடையாது தான். நான் இப்படிலாம் படுத்து கிடந்தேன் கிடையாது. இல்லை, இது பார்த்துருக்கீங்களாம்மா? ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்காமா? கூவத்தூர் ஞாபகம் இருக்காமா? அது கீழே ஒருத்தர் படுத்திருக்காரு. இந்த அனுபவம் எல்லாம் எனக்கு கிடையாதுமா. நேர் விருப்பம். இப்படி படுத்திருக்கிற அனுபவம் எல்லாம் எனக்கு கிடையாது. காலை பிடிச்சி பதவி வாங்கின அனுபவம் எனக்கு கிடையாது. 2017 அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் அந்த அம்மா காலில் விழுந்து கிடந்தாங்க. அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்படி சசிகலா அம்மா காலை பிடிச்சி முதலமைச்சர் ஆனாரு. இந்த அம்மா ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அப்புறம் ஓபிஎஸ் வந்தாரு, கொஞ்ச நாள் அவர் காலை பிடிச்சிட்டு இருந்தாரு. இப்போ அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நம்ம கிட்ட வந்துட்டாரு. அடுத்து டிடிவி தினகரன் போனாரு, அவர் காலை பிடிச்சிட்டு இருந்தாரு. அப்புறம் அவர் காலை வாரி விட்டுட்டு இன்னைக்கு நான் இங்க யாரு கால லோக்கல் எல்லாம் விழமாட்டேன் அப்படின்னு டெல்லிக்கு போய் மோடியோட காலை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிற நம்பர் 1 இந்தியாவுடைய நம்பர் 1 முரட்டு அடிமை எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவருடைய அனுபவம் எனக்கு கிடையாது. சங்கியுடைய காலை பிடிச்சு சம்பாதிக்கிற சுயமரியாதை இழந்த போற அனுபவம் எனக்கு கிடையாது. என்னைக்கும் நான் மக்களோட மக்களா நிற்பேன். அந்த அனுபவம் மட்டும்தான் என்னுடைய அனுபவம். ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஜாடிக்கு ஏத்த மூடி மாட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்னைக்கு மோடிக்கு ஏத்த ஒரு அடிமையான ஒரு நம்பர் 1 அடிமையாக திரு எடப்பாடி பழனிசாமி மாட்டிருக்கிறார். நான் டெல்லி அணின்னு சொல்றேன். டெல்லி அணியில் யார் யார் இருக்கா? மோடி, மோடியோடைய நம்பர் 1 அடிமை. நீங்கெல்லாம் முரட்டு பக்தர்கள் பார்த்துருப்பீங்கம்மா, முரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கேயாவது முரட்டு அடிமை பார்த்துருக்கீங்களா? இந்தியாவிலே இன்னைக்கு நம்பர் 1 மோடியோட முரட்டு அடிமை யார் தெரியுமா? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அவர் சமீப காலமாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு, உதயநிதி என்னை பற்றி ரொம்ப தப்பாக பேசுகிறாரு. நான் எதுவும் தப்பாலாம் பேசலாமா? நான் இப்போ சொல்கிறேம்மா, அதிமுகவுடைய நிரந்தர பொதுச் செயலாளராக அவர் தான் இருக்கணும். அதுதான் நமக்கு சுலபம். அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? உதயநிதிக்கு என்ன அனுபவம் இருக்குது? எனக்கு அனுபவம் கிடையாது தான். நான் இப்படிலாம் படுத்து கிடந்தேன் கிடையாது. இல்லை, இது பார்த்துருக்கீங்களாம்மா? ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்காமா?